இந்த காலவேளையில் உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களையும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தேவனுடைய சமூகத்தில் தொடர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரு வசனத்தை மாத்திரம் நாம் வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். சங்கீதங்களிலே 23வது சங்கீதம் 6ஆம் வசனம். அதை வாசிக்கிறேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலவெளியிலே ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலே நமக்கு ஒரு வாக்குத்தத்தமாக இந்த வசனத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். என்ன சொல்லுகிறார்? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறது நம்ம பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, கடந்த 2025ஆம் ஆண்டு முழுவதையும் தேவன் நம்மை காத்தவர். இந்த 2026ஆம் ஆண்டு நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம், நாம் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு நன்மையும் கிருபையும் தொடரும்படி செய்கிறாராம். எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய நன்மை நம்முடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால், தேவனுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் வாழ முடியாது. கடந்த ஆண்டுல ஒருவேளை நீங்கள் கடந்து வந்த பாதைகள் கரடு முரடா இருந்திருக்கலாம், பள்ளத்தாக்குகள் இருந்திருக்கலாம், பலவிதமான சூழ்நிலைகள் மத்தியில் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம், போராட்டங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கலாம், பலவீனங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டு கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? என் நேச மகனே, என் நேச மகளே, என்னுடைய நன்மை நான் உனக்கு கொடுத்து, என் கிருபையை நான் உனக்கு தந்து உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமான ஒரு ஆண்டு. இந்த நன்மையும் கிருபை நம்மை பின்தொடரணும் என்று சொன்னால், இந்த சங்கீதம் 23 முழுவதும் நமக்கு வாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நமக்கு மெய்ப்பனா இருக்கும் பொழுது, 1வது வசனத்துல பார்க்கும் பொழுது, கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு சொல்ல, கர்த்தர் நமக்கு மெய்ப்பனா இருக்கும் பொழுது, மெய்ப்பென்று சொல்லும் பொழுது ஆடுகளை பராமரிக்கிறது, ஆடுகளை நடத்துவது, ஆடுகளை பார்த்து கொள்வது, அப்படிப்பட்டவங்களுக்கு தான் மெய்ப்பன் என்று சொல்லி பெயர். ஆகையால் தேவனுடைய பிள்ளை, நம்முடைய தேவன் நமக்கு நல்ல மெய்ப்பனா இருக்கிறார். யோவான் 10:11 பார்க்கும் பொழுது, நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார் எழுதப்பட்டிருக்கிறது. நமக்காக ஜீவனையே கொடுத்த ஒரு நல்ல மெய்ப்பன் நமக்கு உண்டு. இவர் நம்முடைய வாழ்க்கையில மெய்ப்பனா இருக்கும் பொழுது, இந்த 2026ஆம் ஆண்டு இந்த ஜனவரி 1ஆம் தேதி தொடங்கி இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவரை மெய்ப்பனாய் வைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில குறையில்லாம நடத்துவார். எப்படி? நமக்கு நன்மையை தேவன் தந்து ஒவ்வொரு நாளும் நன்மையை காணும்படி தேவன் செய்வார். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையினால் நம்மை தாங்குவார். எனக்கு அன்பானவர்களே, ஒவ்வொரு வசனம் ரொம்ப அழகா இருக்கிறது. நம்மை ஆண்டு புல்லுள்ள இடங்களை நடத்துவாரா, அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போய் விடுவார். அப்படின்னு சொன்னால் குறையில்லாம நடத்துவார். அவர் நம்மை தேற்றுகிற தேவனா இருக்கிறார். அவருடைய நாமத்து நிமித்தம் நம்மை நீதியின் பாதையில நம்மை நடத்துவார். அவரே நம்மை நடத்துவார் ஒவ்வொரு நாளும். ஒருவேளை நம்ம பல நேரங்களில் பல காரியங்களை நோக்கி நம்பிக்கொண்டு எதிர்பார்த்து கொண்டிருப்போம். இதன் மூலியமாக நான் நடத்தப்படுவேனா, இதன் மூலியமாக என் குடும்பம் நடத்தப்படுமா, இவர்கள் மூலியமா நான் நடத்தப்படுவேன் என்று சொல்லி பல காரியங்களை நினைத்து கொண்டு, இல்லைங்க, கர்த்தரே நம்மை நடத்துவார். நீதியின் பாதையில் நடத்துவார், செழிப்பான இடத்தில் நடத்துவார். நம்முடைய வாழ்க்கையில சோதனைகள் வரும் பொழுது கூட, இந்த ஆண்டு உனக்கு சோதனை வராது என்று சொல்லி கர்த்தர் சொல்லல. கடந்த ஆண்டு ஒருவேளை சோதனை கடந்து வந்திருக்கலாம், ஆனா இந்த ஆண்டு உனக்கு சோதனை வராது, உனக்கு கஷ்டம் வராது, உனக்கு உபத்திரம் வராது கர்த்தர் சொல்லல. ஆனா அதான் சங்கீதக்காரன் சொன்ன, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிற கோலம் தடையனை தேற்றுகிறது. அப்படின்னு நம்முடைய வாழ்க்கையில பாடுகள் வரலாம், சோதனைகள் வரலாம், நம்முடைய வாழ்க்கையில பல விதத்தில் நெருக்கங்கள் வரலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்துவேன். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, அவர் சொல்றாருங்க, என் வாழ்க்கையில சோதனைகள் வரலாம், சத்துருக்கள் கூட எழும்பி வரலாம். அதனால்தான் அவர் சொல்றாரு, என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லுகிறார். நிரம்பி வழிகிற ஒரு அனுபவத்துக்குள்ள கர்த்தர் நடத்துவார். உங்களுடைய
அதாவது உங்க குடும்ப வாழ்க்கையில் ஆகட்டும், உங்க பர்சனல் லைஃப் ஆகட்டும், உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃபா இருக்கட்டும், ஒருவேளை உங்களுடைய மென்டல் இருக்கலாம், உங்க பைனான்சியல் இருக்கலாம், எப்படி இருந்தாலும் கர்த்தர் நிரம்பி வழிகிற ஒரு அனுபவத்துக்குள்ள கர்த்தர் இந்த ஆண்டை நடத்துவார். அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஆகவேதான் தாவீது சொல்றாரு, அவர் எனக்கு மெய்ப்பரா இருக்கிறார், அவர் என்னை புல்லுகளை நடத்துவார், என்னை தாகத்தை தீர்ப்பார், அவர் என்னை தேற்றுவார், அவர் எனக்கு பயப்பட என்னோடு கூட இருப்பார், என் சத்துருக்கள் எழும்பினாலும் ஆண்டவர் என் பாத்திரம் நிரம்பி வழியும்படி செய்வார். ஆகவேதான் அவர் சொல்றாரு, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையை தொடரும். இதை கேட்கிற தேவ பிள்ளையே, இந்த வார்த்தை உனக்கு நேராய் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. இட்ஸ் a prophetical word for you. இது உனக்கு தீர்க்கதரிசனமாய் புறப்பட்டு வருகிறது. அநேக நாட்களாக நீ நன்மை எதிர்பார்த்து எதிர்பார்த்து சோர்ந்து போய் இந்த காலவெளியில இந்த ஒரு தொலைக்காட்சியில நீ எதிர்பார்ப்போடு தேவனுடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிற உன்னை பார்த்து இந்த வார்த்தை நேரடியா வருகிறது. இந்த ஆண்டு உனக்கு நன்மையான ஆண்டு. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் உன்னையும் ஆசீர்வதிப்பார். ஈசாக்கை ஆசீர்வதித்து 100 மடங்கு பெருக செய்தவர் இந்த ஆண்டு கர்த்தர் உன்னை நன்மையினால் திருப்தி ஆக்குவார். இந்த ஆண்டு உன்னை நன்மையினால் திருப்தி ஆக்குவார் தேவனுடைய பிள்ளையே. ஆகவே சோர்ந்து போகாதிருங்க, கர்த்தருக்குள்ள மகிழ்ந்திருங்க, கர்த்தரை துதிங்க. கர்த்தர் இந்த ஆண்டு நடத்துவனும் கண்களை